ஹலோ எவ்ரியான், வெல்கம் லெவல் டு க்ளவர். நான் உங்கள் பிரகாஷ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். அதாவது டிஎன்பிஎஸ்சி குரூப் 2ஓட அஃபீஷியல் ஆன்சர் கீ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த அஃபீஷியல் ஆன்சர் கீ எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். தெரிஞ்சதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் நான் போடுற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஏதாவது ஒரு ப்ரௌசர் வந்துடுங்க. ஸோ நீங்கள் மொபைல் அல்லது பிசி லேப்டாப் எது யூஸ் பண்ணாலும் ஓகே தான். அதில் டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு டைப் பண்ணுங்கள். இதோட அஃபீஷியல் லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்களும் செக் பண்ணிங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சின்னு ஃபஸ்ட்டு டைப் பண்ணுங்கள். அதில் பண்ணதுமே ஃபஸ்ட் லிங்க் வரும் tnpc.gov.in அப்படின்னு. இதோட டைரக்ட் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ இது கொடுத்ததுமே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் அப்படின்னு சொல்லி இந்த பேஜுக்குள்ளே வந்துடும். ஸோ இந்த பேஜ் எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 2ஓட அஃபீஷியல் ஆன்சர் கீ தான் பார்த்தீங்கன்னா இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது இன்னைக்கு செப்டம்பர் 23 இப்போ சற்று நேரத்துக்கு முன்னாடி தான் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம கடந்த 14th அன்னைக்கு, அதாவது 14 பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 2, அதாவது 2000க்கு மேற்பட்ட காலி பணிகளுக்கு வந்து தேர்வெல்லாம் நடந்து முடிஞ்சது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான அஃபீஷியல் ஆன்சர் கீ வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இப்போ அப்படியே நீங்கள் ரெக்ரூட்மெண்ட் அப்படின்னு இருக்கும், மூணாவது ஹோமு எபோட்டு, அதுக்கப்புறம் ரெக்ரூட்மெண்ட் இருக்கும். இதில் கொஸ்டின் பேப்பர் அண்ட் ஆன்சர் கீ அப்படின்னு இருக்கும். ஸோ இது மேலே கர்சர் வச்சதும் கீழே பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் டைப் அப்படின்னு இருக்கும். அதை ஓகே கொடுத்துருங்க. அதை ஓகே கொடுத்ததுமே பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் ட்ராப் டவுன் வாங்க. ட்ராப் டவுன் வந்ததுமே இங்கே பாருங்கள், டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் குரூப் 2ஓட நோட்டிஃபிகேஷன் 20/6/2024 கம்பைன்ட் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 2 மற்றும் குரூப் 2A, அதாவது டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் 14/9/2024. டென்டேட்டிவ் ஆன்சர் கீ பார்த்தீங்கன்னா இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க 23/9/2024. அதை நீங்கள் ஓகே கொடுத்துருங்க. அந்த 23 மேலே வச்சு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு இன்னொரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். இதில் பாருங்கள், ஸோ டென்டேட்டிவ் கீ ஹோஸ்டட், அதாவது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் வித் ஜென்ரல் இங்கிலீஷ் அப்படின்னு இருக்கும். ஸோ நீங்கள் ஜென்ரல் ஸ்டடீஸ் வித் இங்கிலீஷில் எழுதியிருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த ஆன்சர் கீ பார்க்கலாம். அதே மாதிரி ஜென்ரல் ஸ்டடீஸ் வித் ஜென்ரல் தமிழ்னு இருக்கும். ஸோ நீங்கள் தமிழில் பார்க்கணும் அப்படின்னா ஸோ செகண்ட் ஒன்றா இருக்கும், அதை ஓகே கொடுத்துருங்க. சப்போஸ் நீங்கள் கீ சேலஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா பக்கத்தில் கிளிக் ஹியர் அப்படின்னு இருக்கும், நீங்கள் அதை ஓகே கொடுத்து கீ சேலஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம இப்போது அஃபீஷியல் ஆன்சர் கீ தான் பார்க்க போகிறோம். அதாவது அந்த ஜென்ரல் ஸ்டடீஸ் வித் ஜென்ரல் தமிழ் அப்படின்னு இருக்கும், அதை ஓகே கொடுத்துருங்க. அதை ஓகே கொடுத்துமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃப் ஓப்பன் ஆயிரும். சரிங்களா? ஸோ இது பார்த்தீங்கன்னா டோட்டலாக 96 பேஜஸ் இருக்கும். ஸோ உங்களோட கொஸ்டின் பேப்பர்ஸ்லேயே அவங்க வந்து எது ஆன்சர் அப்படின்னு சொல்லி மார்க் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ இப்போ பாருங்கள், நான் எக்ஸாம்பிளுக்கு ஒன்று ஷோ பண்ணுறேன். ஸோ இது ஃபஸ்ட்டு பகுதியாக, அதாவது பார்த்தீங்க அப்படின்னா பொது அறிவில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிக் மார்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஏதாவது ஒன்றுக்கு மட்டும் இங்கிலீஷ்க்கு மட்டும் டிக் மார்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் அதை பார்த்து ஆன்சர் இது தான் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா அவங்க இங்கிலீஷில் மட்டும் அந்த எது ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு டிக் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் 200 கொஸ்டின்ஸ்க்கும் பார்த்துக்குங்க. ஸோ எவ்வளோ மார்க்ஸ் உங்களுக்கு அவுட் ஆஃப் 200க்கு வருது அப்படின்னு சொல்லி நீங்கள் எல்லாமே செக் பண்ணிக்கங்க. சரிங்களா? ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு வந்து இல்லை நான் எழுதுனது கரெக்டு அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்க, அதே மாதிரி புக்கில் கரெக்டாக இருக்குது, பட் ஆன்சரில் அஃபீஷியல் ஆன்சரில் தப்பாக கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் இங்கே பாருங்கள், இதில் கிளிக் ஹியர் அப்படின்னு இருக்கும். இந்த கிளிக் ஹியர் கொடுத்துருங்க. கிளிக் ஹியர் கொடுத்ததுமே நீங்கள் கீ சேலஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், உங்களோட அப்ளிகேஷன் நம்பர், டேட் ஆஃப் பர்த், ஸோ சப்ஜெக்ட் ஆஸ் யூஷுவல் வந்துடும். செலக்ட் கொஸ்டின், எந்த கொஸ்டினுக்கு வந்து நீங்கள் கீ சேலஞ்ச் பண்ணுறீங்க. அதாவது 10வது கொஸ்டின் நான் வந்து கரெக்டாக எழுதியிருந்தேன், புக்லேயும் கரெக்டாக இருக்குது, ஆனால் கவர்மெண்ட் தரப்புலேருந்து கொடுத்தது வந்து தப்பாக இருக்குது அப்படின்னா அந்த 10th அப்படிங்கிறது 10th செலக்ட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுக்கணும். சப்மிட் கொடுத்து ஸோ நீங்கள் புக்கில் பார்த்துருப்பீங்க அது வந்து எந்த பேஜில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே அப்லோட் பண்ணணும். ஓகேங்களா? ஃபோட்டோ காப்பியாக அப்லோட் பண்ணணும். ஸோ இது எல்லாமே இந்த ப்ரொசீஜர் எல்லாமே இருக்குது. ஓகேங்களா? இது அஃபீஷியல் ஆன்சர் கீ சேலஞ்ச் பண்ணுறது. உங்களோட ஆன்சர் கீ செக் பண்ணுறது அப்படின்னா அஃபீஷியல் ஆன்சர் கீ இதை வச்சு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். டோட்டலாக 96 பேஜஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ஃபுல்லாகவே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு அப்டேட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்டேட்டாக தான் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மற்ற வீடியோஸ் சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரகாஷ். பை, டேக் கேர்.